இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்களேன். ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. பாசிட்டிவா ராகவா லாரன்ஸ் இவர் மேல இந்த மரியாதையே போயிடுச்சு. டைம் கொடுங்கன்னு கேக்குறீங்க. மக்கள் யாருமே இப்ப ஏன் 2500 காசு கொடுக்குறேன்னு சொன்னீங்க கொடுக்கல, இந்த ஃப்ரீ சிலிண்டர் தரேன்னு சொன்னீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிலாம் யாருமே ரோட்ல இறங்கி போராடல. ஏற்கனவே நல்லா போயிட்டு இருந்த லைஃப்ல எதுக்கு இத்தனை ஸ்ட்ரகிள் கொடுக்குறீங்க, எதுக்கு கரண்ட் இல்லாம பண்றீங்க அப்படின்னு தான் ரோட்ல இறங்கி போராடுறாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அது என்ன எனக்கு புரியல. திருநாய்களோட மக்களை கம்பேர் பண்றது, நாய்களுக்கு பிரியாணி பிஸ்கெட்னு ஒரு வகையான நாய் இருக்கு, அதை போட வேண்டியதுக்கு போட்டா அமைதியா போயிடும் அப்படின்னு எவ்வளோ ஒரு சீப்பான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அண்டு பேசுறது. யார் யாரெல்லாம் நல்லவங்கன்னு நினைக்கிறோமோ அந்த டிவிக்கு ஆட்சியில எல்லாருடைய முகத்திலையும் நல்லா காட்டப்படுது.